ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம ரொம்ப ஹெல்த்தியான புட்டு ரெசிபியை தான் பார்க்க போறோம். மட்டை ரைஸ் புட்டு. உங்களுக்கு எவ்வளோ புட்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் 1 கப்பு மட்டை ரைஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ரைஸ் வந்து நல்லா 4ல இருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புட்டு வந்து ரொம்ப நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா ஊறி இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வெள்ளை துணியில இது ஒரு ஒரு 10ல இருந்து 20 நிமிஷம் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகுறதுக்கு வச்சிருங்க. ரொம்ப ட்ரை ஆகுறது வேண்டாம். நம்ம இப்படி எடுத்து கையில எடுக்கும்போது கையில ஈரம் இல்லாம ட்ரையா இருந்துச்சுன்னா போதும். இந்த அளவுக்கு இப்போ சரியா இருக்குது. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். பாயில்டு ரைஸ் நம்ம மிக்ஸி ஜார்ல கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால கொஞ்சம் விட்டு விட்டு கிரைண்ட் பண்ணுங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டா மாவு புட்டு மாவு ரெடியா கிடைச்சிரும். பாருங்க, புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நீங்க ஒரு மிக்சிங் பவுல்ல இதை மாத்தி எடுத்துக்கலாம். நீங்க வந்து ரொம்ப பவுடர் பண்ணாலும் நல்லா இருக்கும். இல்ல சின்ன சின்னதா இந்த சிரோட்டி ரவான்னு சொல்றாங்கல்ல, ரவை சைஸ்ல பவுடர் பண்ணாலும் நல்லா இருக்கும். பாயில்டு ரைஸ் வந்து இந்த மட்டை ரைஸும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. இந்த புட்டு ரெசிபி ரொம்ப ஈஸி தான். நம்ம அரிசி ஒன்று ஊற போட்டு வச்சிருந்தா நம்ம உடனே இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த புட்டு வந்து டம்ளர்ல தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்க வந்து அந்த புட்டு பாத்திரம், புட்டு பைப் இருக்குது இல்லையா, அதுலயும் செய்யலாம். இல்லைன்னா ஒரு இட்லி பாத்திரத்துல ஒரு துணியில வச்சு கூட நீங்க நீராவில வேக வச்சு கூட இதை புட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டம்ளர்ல வந்து ஒரு டிராப் எண்ணெய் சேர்த்துட்டு அப்ளை பண்ணிட்டு இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் தேங்காயும் அதுக்கு சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு புட்டு மாவும் சேர்த்துட்டு ரொம்ப டைட்டா அழுத்தி போடாதீங்க. கொஞ்சம் சாஃப்டா பார்த்து ஃபில் பண்ணி எடுத்துக்குங்க. இதே மாதிரி எல்லா டம்ளருக்கும் நான் புட்டு மாவு செட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூட நம்ம நீராவில வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா சூப்பரா ரொம்ப சாஃப்டா ரொம்ப டேஸ்டா ஹெல்த்தியா நம்ம புட்டு ரெடி ஆயிரும். இப்போ ஏற்கனவே கொஞ்சம் சூடா நம்ம தண்ணி இந்த பாத்திரத்துல சூடு பண்ணி வச்சிருக்கோம். இதுல நாம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த புட்டு டம்ளரை இதுல செட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம ஸ்டீமிங் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க எந்த அளவுக்கு அழகா சூப்பரா சாஃப்டா புட்டு ரெடியா வந்திருக்குது. இதே மாதிரி எல்லா புட்டும் நம்ம ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இல்ல நைட்டு டின்னருக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான புட்டு ரெசிபி இது. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குது அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. யூஸ்வலா வந்து நம்ம இந்த மட்டை ரைஸ் வந்து கஞ்சி வச்சு தான் சாப்பிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூட நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கு இந்த மட்டை ரைஸ் புட்டு. நான் இதுக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் நெய்யும் சேர்த்துட்டு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.